ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு தீபூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம முள்ளாங்கி சாம்பார், பாவக்காய் பொரியல், வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கணும். 5 ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் காயட்டும். இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி காய்கறி, முள்ளாங்கி, பீர்க்கங்காய், புடலங்காய், சவுச்சவு, இந்த மாதிரி காய் சேர்த்துக்கோங்க. இந்த வெயிலுக்கு நீர் சத்தெல்லாம் போயிடும் உடம்புலேருந்து. அதனால் இந்த மாதிரி காய்கறி சேர்த்து சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. முள்ளாங்கி சாம்பார் நல்லா வாசனையாக கம்மன்னு. இதில் கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டுருக்கேன். பொரிட்டோம். பொரிஞ்சோடனே பெருங்காயம். சாம்பாருக்கு பெருங்காயம் போட்டால் நல்லா கம்மன்னு வாசமாக இருக்கும். அப்புறம் 2 காஞ்ச மிளகாய். இப்போது வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினோடனே தக்காளி போட்டு வதக்கணும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினோடனே தக்காளி 2 வெங்காயம், 2 தக்காளி. வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு. பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. வதங்கிட்டோம்னா இப்போ நம்ம இந்த முள்ளாங்கியை அதில் போடணும். கட் பண்ணி வச்சுருக்க முள்ளாங்கி 1/4 கிலோ முள்ளாங்கிங்க. இதுக்கு நான் ஒரு ஆழாக்கு பருப்பு எடுத்துட்டேன். ஒரு ஆழாக்குன்னா 150 கிராம். முள்ளாங்கி போட்டு நல்லா வதக்கணும். அப்போ தான் கோல்டு ஆகாமல் இருக்கும். எண்ணெயில் இந்த முள்ளாங்கி நல்லா வதக்கிட்டோம்னா கோல்டு ஆகாது, சளி பிடிக்காது. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. நல்லா எண்ணெயில் வதக்கணும். வதக்கினாதான் சளி இல்லாமல் நல்லா. இப்போ இதுக்கு தேவையான மிளகாத்தூள், சொன்னேன் இல்லைங்களா, வீட்டிலேயே அரைச்ச மிளகாத்தூள்னு. எல்லாத்துக்குமே நாங்கள் இந்த மிளகாத்தூள் தான் போடுவோம்.
டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். ஏன்னா இது கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால் நான் ஒன்று தான் போடுவேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கணும். சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மஞ்சள். கலருக்கு உப்பு நான் போடலை, ஏன்னா வதங்கிறதுக்காக உப்பு போட்டோம். இன்னும் போட்டோம்னா இந்த முள்ளாங்கியில் வந்து அந்த உப்பு ஏறிடும். அதனால் எல்லாம் தாளிச்சிட்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு கடைசியாக உப்பு போடணும். ரொம்ப உப்பாயிடுச்சுன்னா அப்புறம் சாப்பிட முடியாது. முள்ளாங்கியில் டக்குன்னு உப்பு புளி ரெண்டுமே உரைக்கும். அதனால் இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா வேகணும். முள்ளாங்கி வந்ததுக்கப்புறம் பருப்பு ஊற்றிடலாம். இது பாருங்கள், நல்லா வெந்து போச்சு முள்ளாங்கி. நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம பருப்பு ஊற்றணும். நான் வந்து இதை பாருங்கள், ஆழாக்கு பருப்பு எடுத்து நல்லா வேக வச்சு குக்கரில் போட்டு இந்த பருப்பை நல்லா ஊற்றிடணும். அவ்வளோதாங்க, சாம்பார் ரெடிங்க. கொதிச்சோன்னா புளி தண்ணி ஊற்றணும், அவ்வளோதான். சூப்பரான வாசனையான சாம்பார், முள்ளாங்கி சாம்பார் ரெடி. பாருங்கள், சாம்பார் நல்லா கொதி வரும்போது இந்த புளி தண்ணி இருக்குல்ல, சின்ன சைஸு புளி சின்ன சைஸ் எலுமிச்சங்காய் சைஸு, சின்ன எலுமிச்சங்காய் சைஸு கரைச்சி, நிறைய புளி ஊற்றக்கூடாது முள்ளாங்கி சாம்பாருக்கு, ஏன்னா புளிப்பு ஏறிடும். கொஞ்சமாக இப்போ அந்த புளி வாசனை போகணும், ஓரளவுக்கு கொதிக்கிட்டோம். பாருங்க, நல்லா கொதிச்சு போச்சு சாம்பார். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சாச்சு. இப்போ நம்ம உப்பு சேர்க்கவே இல்லை இல்லைங்களா, அதனால் உப்பு எவ்வளோ திட்டமாக தேவையோ அவ்வளோ உப்பு. ஏன்னா முதலே போட்டோம்னா அந்த முள்ளாங்கியில் போய்ட்டு அந்த உப்பு ஏறிச்சுன்னா அந்த உப்பாக இருக்கும் அந்த முள்ளாங்கி சாப்பிடும்போது, அதுக்காக தான். இப்போது கொத்தமல்லி தழையை போட்டு சாம்பார் ரெடி. ஒரு அருமையான சாம்பார். இறக்கும் போது கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு இறக்கிட்டோம்னா கமன்னு முள்ளாங்கி சாம்பார் ரெடி. அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். அடுத்தது பாவக்காய் பொரியல். பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு. இந்த சாம்பாருக்கும் பாவக்காய் பொரியலுக்கும் சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். ஒரு 3-4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, தண்ணி ஊற்றக்கூடாது மெயினாக பாவக்காய்க்கு. இந்த எண்ணெயிலே வதங்கணும். கடுகு, பொரிஞ்சோடனே கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு செஞ்சிங்கன்னா அந்த பாவக்காய்க்கு சூப்பராக இருக்கும். மொறுன்னு நல்லாயிருக்கும். பாருங்கள்,
கலந்துடுச்சு. கடலைப்பருப்பு தோணுன்னா வெங்காயம், ஒரு வெங்காயம், கருவேப்பிலை, பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், எந்த வெங்காயம் என்ன போடணுங்க. பெரிய வெங்காயம் தான் போடணும், சின்ன வெங்காயம் தான் போடணும்னாலாம் கிடையாது. நம்மக்கிட்ட எந்த வெங்காயம் இருக்கோ அதை போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை, அதனால் நான் வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டு வதக்கிறேன். வாசனையாக நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா வாசனை. இப்போ என்கிட்ட இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட். நல்லா செவுக்க வதங்கணும்னு இல்லை, வதங்கினா போதும் வெங்காயம். அப்புறம் ஒரு தக்காளி, நல்லா வதங்கிச்சு வெங்காயம் தக்காளி. இப்போ வந்து பாவக்காய் போடணும். அரைச்சி கழுவி வச்சுக்க பாவக்காய். என்னடா இது பாவக்காய் பொரியல் சாம்பார்லாம் சொல்லித்தராங்கன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி வைப்பாங்க, நாங்கள் இது மாதிரி வைக்கிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த பாவக்காவை வதக்கணும். தண்ணி ஊற்றவே கூடாதுங்க. இந்த எண்ணெயிலே இந்த பாவக்காய், இந்த உப்பு, காரம் எல்லாம் போய் சேர்ந்து எண்ணெயெல்லாம் வதங்கணும். வதங்கிட்ட கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். பார்க்கலாம் மூடி வச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாவக்காய் நல்லா வதங்கி இதில் உப்பு கொஞ்சமாக உப்பு, அரைச்சி மிளகாத்தூள் கரெக்டாக இருக்கணும். அந்த காரம் அவ்வளோ தேவை அவ்வளோ போட்டுருவோம். இல்லைன்னா பொரியலெல்லாம் காரம் போட்டால் நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. இதெல்லாம் மிளகாத்தூள், மஞ்சள்தூள் நல்லா கலக்கி சிம்மில் வச்சுக்கணும். சிம்மிலே இது வெந்துடும். உப்பு காரம்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இது வந்து ரெண்டு பாவக்காய்க்கு வைக்க மிளகாத்தூள் போட்டிருக்கேன். கூட குறைய பார்த்து போட்டுக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், தண்ணி ஊற்றவே கூடாது. இந்த எண்ணெயிலே இது வதங்கணும். எண்ணெய் பத்தலைனாலும் கொஞ்சம் ஊற்றிக்கணும். ஒரு ஸ்பூன், சும்மா ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு மூடி வைக்கிறேன். பாருங்கள், பாவக்காய் நல்லா முறுமுறுன்னு எண்ணெயிலே வதங்கிச்சுக்கோங்க. தண்ணியே ஊற்றலாம். நான் தண்ணி ஊற்றக்கூடாது. பாவக்காய், வெண்டைக்காய்
பொரியலுக்கெல்லாம் அவ்வளோவா காய் வேகாத காயாக இருந்தால் அது வேகத்துக்காக ஊற்றலாம். இதெல்லாம் ஒரு ஆவிலே வெந்துடும். அவ்வளோதான். பாவக்காய் வறுவலோ பொரியலோ ரெடிங்க. கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியதுதான். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு வாட்டி நான் செய்கிற மாதிரியே செஞ்சு பாருங்கள். ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக செய்வாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். மறுபடியும் செய்வீங்க. ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், சூப்பரான முள்ளங்கி சாம்பார் பாவக்காய் வறுவல் ரெடி லஞ்சுக்கு. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.